ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். 2024 வருஷத்துக்கான கார்த்திகை மாதம் பிறந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம், அதுவும் ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு இருந்தால் போதும். பணத்தையும் செல்வத்தையும் நீங்கள் அளவில்லாமல் பெறுவதற்கான ஒரு அற்புதமான பரிகார முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்களில் 8வது மாதமாக வரக்கூடியது இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய மாதம், முருகப்பெருமானுக்குரிய மாதம், அதே மாதிரி ஐயப்பனுக்குரிய மாதம். ஆனால் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே அது தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம். மற்ற மாதங்களில் நம்ம கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போடலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கார்த்திகை மாதத்தில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு எந்த தெய்வத்துக்கு ஒரே ஒரு தீபம் போட்டாலும் நீங்கள் அந்த தீபம் ஏற்றிட்டு என்ன கேட்குறீங்களோ அந்த வரன் அப்படியே கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு சக்தி இந்த ஒரு கார்த்திகை மாதத்துக்கு இருக்குது. அந்தந்த தெய்வங்களுக்குரிய அந்தந்த நாளில், இப்போ உதாரணத்துக்கு திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை விநாயகருக்குன்னு சொல்லி அந்தந்த தெய்வங்களுக்குரிய நாளில் அந்தந்த கோவில்களுக்கு போயிட்டு அந்த தெய்வங்களுக்காக ஒரே ஒரு தீபம், அது நெய் தீபமோ இல்லை தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடுவீங்களோ, ஆனால் குறைந்தது ஒரு தீபம் ஏற்றி கோவிலை 3 முறை வலம் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வரன் அப்படியே கிடைக்கும். கார்த்திகை தீபத்து அன்னைக்கு தான் நீங்கள் வீட்டில் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. கார்த்திகை மாதத்தோட ஒரு நாளுமே தீப வழிபாட்டுக்கான ஒரு முக்கியமான நாள். தினமும் உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் 2 தீபம், அப்படின்னா பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கு, அதே மாதிரி உங்கள் வீட்டோட சமையல் அறையில் ஒரு அகல் விளக்குன்னு சொல்லி மொத்தம் ஒரு 3 இடத்துல தினமும் இந்த கார்த்திகை மாதத்தோட எல்லா நாளும் நீங்கள் அகல் விளக்கு ஏற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். இது போக இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய சில வழிபாட்டு முறைகள் மாதிரியே சில பரிகார முறைகளும் இருக்குது. இன்றைக்கி வாழ்க்கையில் கூடிய பல பேருக்கு முக்கியமான பிரச்சனை என்ன? பணம் பிரச்சனை, செல்வம் சேராமல் இருக்கிறது தான். சில பேர் வாழ்க்கையில் சுமையை மட்டும்தான் சுமந்துட்டு வாழ்வாங்க. சுகமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கைனா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. மேலே மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக எந்த முயற்சி ஆரம்பித்தாலும் அதில் அவங்களுக்கு தடை தடங்கள் செய்யும். வியாபாரத்தில் தடை, வேலைக்கு போகிறதுல தடை, பணம் கை நீட்டி வாங்கினா அந்த வாங்கக்கூடிய கடனில் பிரச்சனை, கடன் கொடுத்தாலும் பிரச்சனை, மேல் படிப்பு படிக்கிறதுல பிரச்சனைன்னு சொல்லி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு படி கால் எடுத்து வச்சாலே பிரச்சனை தான். இப்படி சுமையான வாழ்க்கையை கூட சந்தோஷமான மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் ஒரு முறை செஞ்சால் கூட போதும். கட்டாயம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம், நீங்கள் வேண்டக்கூடிய விஷயம் கூடிய சீக்கிரமே நடக்கும். நீங்கள் உங்களுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது நபருக்கு நல்ல வழி பிறக்கணும், நல்ல வழி கிடைக்கணும்னு சொல்லி மற்ற நபர்களுக்காகவும் நீங்கள் எழுதலாம். அதாவது கணவன் மனைவிக்காகவோ, மனைவி கணவனுக்காகவோ எழுதலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காகவும் கூட எழுதலாம்னு சொல்கிறோம். என்ன செய்யணும், என்ன எழுதணும்? அதாவது ஒரு கைப்பிடி சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கீங்களே, அந்த சோம்பை பயன்படுத்தி ஒரு மந்திரத்தை சேர்த்து நீங்கள் ஒரு இடத்துல வைக்க போகிறீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இதை சோம்பு, பெருஞ்சீரகம் எப்படி வேணால் சொல்லுவாங்க. சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வாழ்க்கையில் சுகபோக வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்களில், மகாலட்சுமி தாயார் வாசம் இருக்கக்கூடிய பொருட்களில் ஒரு முக்கியமான பொருள் இந்த சோம்பு. இதை பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. ஜீரகம் அப்படிங்கிறது நீங்கள் சமையலுக்கு, ரசத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. அதே பெருஞ்சீரகம், சோம்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும், விலையும் ரொம்ப கம்மி தான். இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் புதுசாக சோம்பு வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்கள் வீட்டில் ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சோம்பையே செய்யலாம். சரி, இந்த பரிகாரத்தை யார் யார் செய்யலாம்? ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. கார்த்திகை மாதத்தில் ஒரு 30-31 நாட்கள் இருக்குன்னா, அந்த 30-31 நாட்களில் ஏதாவது ஒரு நாளாவது இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுடுங்க. கார்த்திகை முடிவறதுக்குள்ளே ஒரு நாளாவது செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒருவேளை பெண்களுக்கு செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு 5-6 நாட்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் கார்த்திகை முடிவறதுக்குள்ளே செஞ்சுறது கூடுதல் விசேஷம். நீங்கள் என்றைக்கு பண்ண போகிறீங்க இந்த பரிகாரத்தை அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு நாள் அசைவம் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய ஒரு நாளை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அன்றைக்கு மாலை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு நீங்கள் எப்பவும் போல் பூஜை பண்ணிவிடுங்க. பூஜை பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் ஒன்று எடுக்கணும். கோடு போடாத பேப்பர் தான் எடுக்கணும். கோடு போட்ட பேப்பரை பயன்படுத்தக்கூடாது. அந்த பேப்பரோட 4 மூலைகள்லையும் மஞ்சள் தொட்டு வைக்கணும். எப்படி பத்திரிகைகள்லாம் பொட்டு வைப்பாங்க 4 மூலைகள்லையும், அதே மாதிரி 4 மூலைகள்லையும் பொட்டு வச்சிடணும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் ஒரு கையில் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க, அதாவது பெருஞ்சீரகம்.
சரி, இந்த பேப்பரில் இந்த பெருஞ்சீரகத்தை அப்படியே போட்டு மடிக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் செய்ய போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை, இந்த ஒரு வரியை நீங்கள் அந்த பேப்பரில் எழுதணும். இந்த ஒரு மந்திரத்தை தினமும் உச்சரிக்கிறது மூலயமாவும் இல்லை தினமும் எழுதுறது மூலயமாவும் உங்கள் மணி பர்ஸ்லையும் பீரோலையும் வைக்க முடியாத அளவுக்கு பணம் நிரம்பி வழியும். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் ஸ்வர்ண ரட்சகாய நமக. இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் உச்சரிக்கலாம். அதுபோக இந்த தெய்வீக மாதமாக கருதப்படக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் தேர்ந்தெடுத்து மாலை 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பரில் 4 பக்கமும் மஞ்சள் போட்டு வச்சு அதுக்கு நடுவில் இந்த மந்திரத்தை எழுதணும். எழுதிட்டு இந்த பக்கம் நீங்கள் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருப்பீங்கள்ல, அந்த 1 ஸ்பூன் சோம்பை இந்த எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த மந்திரம் இருக்குல்ல, அந்த பேப்பர் அதில் வச்சு 4ஆக மடித்து ஒரு பொட்டலை மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் வீட்டோட பூஜை அறையிலே பத்திரமா வச்சுடுங்க. ஆனால் இந்த மந்திரத்தை எழுதும்போது, அதே மாதிரி இந்த சோம்பு வைக்கும்போது, அதை பேப்பரை மடிக்கும்போது, இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதல், இதுதான் அதுதான் அப்படின்னு கிடையாது, என்ன வேண்டுதல் வேணால் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு வேண்டுதல், இந்த ஒரு வேண்டுதலை பழிச்சா என் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், என் பையன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும், என் கணவர் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்துச்சுன்னா என் குடும்பமே நல்லா இருக்கும்னு சொல்லி ஏதாவது ஒரு வேண்டுதல், கண்ணா பின்னான்னு எல்லா வேண்டுதல் போட்டு குழப்பிக்காமல் ஏதாவது ஒரு வேண்டுதல் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை மனசில் நினச்சிட்டே இப்போ சொல்லிக்கக்கூடிய ஓம் ஸ்வர்ண ரட்சகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் முற்றுப்புள்ளி வரும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அந்த பேப்பரை மடித்து பூஜை அறையில் பத்திரமா வச்சுடுங்க. தினமும் இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த பேப்பரை பார்த்து படிக்கணும் அவசியம் இல்லை, தனியாக எழுதி வச்சு கூட குறைந்தது ஒரு 11 முறை சொல்லிட்டு வர்றது சிறப்பு. அதுவும் கார்த்திகை மாதம் முழுக்க சொல்லிக்கிட்டே வரலாம். இதனால என்ன நடக்கும்னா, நீங்கள் இந்த பேப்பரில் எழுதி வைக்கக்கூடிய அந்த நேரம், அந்த பகுதி இருக்கு இல்லையா, அப்போ உங்களோட எல்லா விதமான கோரிக்கைகளையும் எல்லா விதமான கடவுள்களும் உள்வாங்குவாங்க. இந்த சோம்பு அப்படிங்கிறது ஒரு வசிய பொருள். பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் பெருஞ்சீரகம்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு சோம்பு. இந்த சோம்பு கூட பணத்தை ஈர்க்கக்கூடிய, பணத்தை உங்கள் பக்கம் வசியம் பண்ணக்கூடிய இந்த மந்திரத்தை சேர்த்து எழுதும்போது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அதீத சக்தி ஏற்படும். அதை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு தெய்வீக எண்ணம் பிறக்கும். எல்லா விதமான தெய்வங்களும் உங்களுக்கு அருளாசி வழங்குவாங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கதவை தட்டும். ஒருத்தவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருந்துட்டாலே எல்லா விஷயமும் தானாக வந்துடும். சில பேர் கடினமாக போட்டு உழைப்பாங்க, ஆனால் அவங்க படிச்சுட்டு போகிற கொஸ்டின் எக்ஸாமில் வராது. ஆனால் சில பேர் முக்கியமான 2 கேள்வி படிச்சிருப்பாங்க, அந்த 2 கேள்வி மட்டும் எக்ஸாமில் வந்திருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. இது வரைக்கும் வாழ்க்கையில் பெருசாக அதிர்ஷ்டத்தை சந்தித்ததில்லை, ஏற்றங்களை சந்தித்ததில்லை அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு சோம்பு பரிகாரம் உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வேண்டக்கூடிய விஷயம் நடக்கும்போது அந்த சோம்பையும் அந்த பேப்பரையும் கால் பட இடத்துல விட்டுருங்க. ஒருவேளை இந்த மாதம் எழுதி அடுத்த மாதம் நடக்கலை, என்ன செய்யலான்னா பரவாயில்லை, அடுத்த மாதம் ஏதாவது ஒரு கார்த்திகை நட்சத்திரம் வருதுல்ல, அந்த ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த சோம்பு தண்ணியில் விட்டுட்டு அந்த பேப்பரில் மறுபடியும் சோம்பை மட்டும் புதுசாக சேர்த்துட்டு பொட்டலமாக மடித்து எடுத்த இடத்துல வச்சுடுங்க. வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் ஒரு நாள் இந்த வேண்டுதல் பலிக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.